இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலய பரிகாரங்களும், ஆலய வழிபாடும் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான், அடுத்தடுத்து நிறைய ஜோதிடம் சார்ந்த பொக்கிஷங்கள் நிறையா பேசுவேன். எப்பயாவது நீங்க தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நான் சொல்லக்கூடிய கன்டென்ட்ல உங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. காலசர்ப்ப தோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலம் எடுத்தோம்னா, வியாழக்கிழமை வந்து விஷ்ணு பகவான் இருக்கக்கூடிய அதாவது ஆலயம். பெருமாள் கோவில் எங்க இருந்தாலும், அங்க வந்து கருட பகவான் இருப்பார். அந்த கருட பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 5 நெய் தீபம் போட்டு நீங்க வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த ராகு காலத்தில் அதுவும் முக்கியமாக கருடனுக்கு போட்டிங்க அப்படின்னா, காலசர்ப்ப தோஷம் வந்து வீரியமற்ற ஆகிடும். ஏன்னா ராகுக்கு வந்து கருடன் வந்து பகையா, அது தெரியும். அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அது உள்ள போக விரும்பல. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, யமபயம் நீங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் நீங்குவதற்கு காலபைரவருடைய வழிபாடு சிறப்பு. பூமி மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை பொன்னமராவதி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, செவலூர்னு இருக்கும். சரியா? அங்கே பூமிநாத சுவாமி, விருத்தாச்சலம் அருகில் ஸ்ரீ முஷ்ணம், இந்த பூவராக சுவாமி வழிபட்டிங்கனாவே போதும். பூமி மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மண்ணை